அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம கார்ப்பரேட் அக்கவுண்டிங் அப்படின்ற சப்ஜெக்ட் கீழே இருக்கக்கூடிய ஒரு கொஸ்டினுக்கான ஆன்சரை வந்து பார்க்கலாம். சாப்டர் 8 வேல்யூவேஷன் ஆஃப் குட்வில் அண்ட் ஷேர்ஸ், அதாவது வேல்யூவேஷன் ஆஃப் குட்வில் அண்ட் ஷேர்ஸ் அப்படின்ற சாப்டர் கீழே இருக்கக்கூடிய ஒரு கொஸ்டினுக்கான ஆன்சரை வந்து பார்ப்போம். பப்ளிகேஷன் இஸ் மார்க்கம் பப்ளிகேஷன், பேஜ் நம்பர் 8.82, எக்ஸசைஸ் நம்பர் 4. விஜய் அண்ட் கம்பெனி ஹஸ் டிசைடட் டு பை த பிஸ்னஸ் ஆஃப் மிஸ்டர் சேகர். ஸோ விஜய் அண்ட் கம்பெனி வந்து மிஸ்டர் சேகர் அப்படின்ற ஒரு பிஸ்னஸை வந்து வாங்குறதுக்கு அவங்க முடிவு பண்ணியிருக்கிறாங்க. ஹூ ஹாஸ் earned த ப்ராஃபிட் இன் தி லாஸ்ட் 3 years. ஒரு 3 வருஷத்துக்கான ப்ராஃபிட் வந்து மிஸ்டர் சேகரோட பிஸ்னஸில் வந்து இருக்குது. அதில் மொதல் வருஷம் வந்து ஒரு 12,000, செகண்ட் இயர் வந்து ஒரு 10,000 வந்து இருக்கு, தேர்ட் இயர் வந்து ஒரு 11,000 வந்து இருக்கு. அதுக்கடுத்தது மிஸ்டர் சேகர் வாஸ் himself டேக்கிங் கேர் ஆஃப் மேனேஜ்மெண்ட் ஆஃப் தி பிஸ்னஸ். ஸோ மிஸ்டர் சேகர் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா, அவருடைய பிசினஸை அவரே வந்து ரன் பண்ணி அவர் அது மூலியமா வரக்கூடிய ப்ராஃபிட் வந்து அவர் ஏர்ன் பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு அர்த்தம். சப்போஸ் இஃப் ஹி ஹேட் ஒர்க்டு எல்ஸ்வேர், வேற எங்கேயாச்சும் அவர் வேலை செஞ்சிருந்தாருன்னா, ஹி வுட் ஹேவ் ஏர்ன்ட் இன்கம் ஆஃப் ருபீஸ் 2,000. ஒரு வருஷத்துக்கு பெர் ஆனம், பிஏ அப்படின்னா பெர் ஆனம்னு அர்த்தம். வருஷத்துக்கு ஒரு 2,000 வந்து அவர் சம்பாரிச்சு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்திருக்குது. ஆனால் அவர் வந்து அவருடைய பிஸ்னஸே அவர் பார்த்துக்கிட்டதுனால இந்த 3 வருஷத்துக்கான ப்ராஃபிட் வந்து இருக்குது. அப்போ இந்த 2,000 அப்படின்றது வந்து என்ன அப்படின்னா ஆப்பர்ச்சுனிட்டி லாஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அப்போ இதை எப்படி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி காமிக்கலாம் அப்படின்றத வந்து பார்ப்போம். அடுத்தது கால்குலேட் த வேல்யூ ஆஃப் குட்வில் ஆன் தி பேசிஸ் ஆஃப் 2 years. அதாவது நம்பர் ஆஃப் இயர்ஸ் ஆஃப் பர்ச்சேசஸ் வந்து 2 years ஆஃப் ஆவரேஜ் ப்ராஃபிட் ஆஃப் லாஸ்ட் 3 years. அப்போ ஆவரேஜ் ப்ராஃபிட் நம்ம கண்டுபிடிச்சி ஆவரேஜ் ப்ராஃபிட் மெத்தடில் நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு அர்த்தம். ஸோ இப்போ இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸை பேஸ் பண்ணி நம்ம எப்படி வந்து ஆவரேஜ் ப்ராஃபிட்டு, அட்ஜஸ்டட் ஆவரேஜ் ப்ராஃபிட்டு, நெக்ஸ்ட் வந்து குட்வில் வந்து எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்றத ஒன் பை ஒன்னாக நம்ம பார்ப்போம். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஆன்சர் கீழே சீரியல் நம்பர் 1 கால்குலேஷன் ஆஃப் ஆவரேஜ் ப்ராஃபிட். ஆவரேஜ் ப்ராஃபிட்டுக்கான ஃப்ரேம் ஒர்க்கை கிரியேட் பண்ணிப்போம். சீரியல் நம்பரு, இயர்ஸு, ருபீஸு. ஸோ ஃபர்ஸ்ட் இயர் வந்து என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா 12,000, செகண்ட் இயர் வந்து 10,000, தேர்ட் இயர் வந்து 11,000. அப்போ டோட்டல் இயர் ஆஃப் ப்ராஃபிட்ஸ் வந்து 33,000 வந்து இருக்குது. அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆவரேஜ் ப்ராஃபிட் நம்ம கண்டுபிடிக்கணும். ஆவரேஜ் ப்ராஃபிட்டுக்கான ஃபார்முலா வந்து ஆவரேஜ் ப்ராஃபிட் ஈக்குவல் டு டோட்டல் ப்ராஃபிட்ஸ் டிவைட் பை நம்பர் ஆஃப் இயர்ஸ் ஆஃப் ப்ராஃபிட்ஸ். ஸோ இப்போ நம்ம வந்து டோட்டல் ப்ராஃபிட் நம்ம கிட்ட 33,000 இருக்குது, நம்பர் ஆஃப் இயர்ஸ் ஆஃப் ப்ராஃபிட் வந்து 3 years. இப்போ நம்ம டிவைட் பண்ணும்போது என்ன ஆன்சர் வருது அப்படின்றத பார்ப்போம். ஸோ இப்போ 33,000 டிவைட் பை 3, 33,000 நம்ம 3ஆல் டிவைட் பண்ணும்போது நமக்கு வந்து 11,000, 11,000 வந்து கிடைக்குது. இதுல இருந்து நம்ம என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா ஆப்பர்ச்சுனிட்டி லாஸ். இந்த ஆப்பர்ச்சுனிட்டி லாஸ் வந்து கொஸ்டின்ல எந்த ஃபார்மேட்ல கொடுத்துருக்காங்க அப்படின்றத போயிட்டு நம்ம கொஸ்டின்ல பார்ப்போம். ஸோ ஆப்பர்ச்சுனிட்டி லாஸ் அப்படின்றது வந்து என்ன அப்படின்னா, அதாவது மிஸ்டர் சேகர் வந்து அவருடைய பிஸ்னஸ் அவரே பார்த்துக்கிட்டாரு. ஸோ ஹிம்செல்ஃப் டேக்கிங் கேர் ஆஃப் மேனேஜ்மெண்ட் ஆஃப் த பிஸ்னஸ் அப்படின்னு அர்த்தம். சப்போஸ் இஃப் ஹி ஹேட் ஒர்க்டு எல்ஸ்வேர், வேற எங்கேயாச்சும் வேலை செஞ்சிருந்தாருன்னா அவருக்கு வந்து ஹி வுட் ஹேவ் ஏர்ன்ட் இன்கம் ஆஃப் ருபீஸ் 2,000. வருஷத்துக்கு 2,000 வருமானம் வந்திருக்குன்னு அர்த்தம். ஆக்சுவலாக அப்புறம் அவர் வந்து வெளியில போயிட்டு வேலை செய்யலை, அதனால அவரால் வந்து என்ன பண்ண முடியல அப்படின்னா வருஷத்துக்கு 2,000 வந்து சம்பாதிக்க முடியல. அப்போ இது வந்து ஆப்பர்ச்சுனிட்டி லாஸ் ஆர் வாய்ப்பு செலவு அப்படின்னு சொல்லி தமிழ்ல வந்து வாய்ப்பு செலவுன்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துப்போம். அதாவது அவருடைய பிசினஸை பார்த்துக்கிட்டதுனால அவரால் வந்து என்ன பண்ண முடியல அப்படின்னா வெளியில போயிட்டு சம்பாரிச்சு வருமானத்தை ஈட்ட முடியல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கன்சிடர் பண்ணிப்போம். அப்போ இது வந்து அன்எக்ஸ்பெக்டட் லாஸ் இல்ல ஆப்பர்ச்சுனிட்டி லாஸ் அப்படின்ற நேம்ல இதை நம்ம கன்சிடர் பண்ணி எடுத்துட்டு போயிட்டு கழிச்சு காமிச்சுக்கணும். ஸோ அப்போ ஆவரேஜ் ப்ராஃபிட் வந்து நம்ம கிட்ட ஆல்ரெடி வந்து 11,000 இருக்கு. அதில் ஆப்பர்ச்சுனிட்டி லாஸ் அப்படின்னா, அதாவது அந்த பிஸ்னஸோட ஓனர் வந்து வெளியில போய் வேலை செஞ்சிருந்தாருன்னா வருஷத்துக்கு 2,000 அவர் சம்பாரிச்சிருப்பாரு. பட் ஆனால் அவர் வெளியில வேலை செய்யல, அவரோட பிஸ்னஸே பார்த்துக்கிட்டாரு. அதனால இது வந்து அவருக்கான ஒரு வாய்ப்பு செலவு. அப்போ அந்த செலவை வந்து நம்ம கழிச்சுக்கிறோம். கழிச்சதுக்கு அப்புறமேட்டு நம்மளுக்கு வரக்கூடியது அட்ஜஸ்டட் ஆவரேஜ் ப்ராஃபிட். இன்னொரு ஃபார்மேட்லையும் எடுத்துக்கலாம். இது வந்து அப்நார்மல் லாஸ் அப்படின்ற கேட்டகரிலையும் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அப்போ அட்ஜஸ்டட் ஆவரேஜ் ப்ராஃபிட் வந்து 11,000 2,000 போயிடுச்சுன்னா ரிமைனிங் 9,000 அப்படின்றது வந்து அட்ஜஸ்டட் ஆவரேஜ் ப்ராஃபிட். இப்போ ஸ்டெப் நம்பர் 1 நம்ம முடிச்சிட்டோம். அடுத்தது ஸ்டெப் நம்பர் 2 கால்குலேஷன் ஆஃப் குட்வில். இதை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்றத வந்து பார்ப்போம். கால்குலேஷன் ஆஃப் குட்வில் இது வந்து ஆவரேஜ் ப்ராஃபிட் மெத்தடில் கண்டுபிடிக்கக்கூடிய குட்வில். அப்போ குட்வில் ஈக்குவல் டு அட்ஜஸ்டட் ஆவரேஜ் ப்ராஃபிட் பெருக்கல் நம்பர் ஆஃப் இயர்ஸ் ஆஃப் பர்ச்சேசஸ். அப்போ அட்ஜஸ்டட் ஆவரேஜ் ப்ராஃபிட் வந்து 9,000 நம்ம கிட்ட இருக்குது. கொஸ்டின்ல வந்து நம்பர் ஆஃப் இயர்ஸ் ஆஃப் பர்ச்சேசஸ் கொடுத்துருப்பாங்க, அதை எடுத்துட்டு வந்து இங்கே அப்ளை பண்ணுவோம். நம்ம கிட்ட வந்து கொஸ்டின்ல சொல்லியிருக்கிறாங்க பாருங்க, கால்குலேட் த வேல்யூ ஆஃப் குட்வில் ஆன் தி பேசிஸ் ஆஃப் 2 years பர்ச்சேஸ். அப்போ 2 years அப்படின்றது நம்பர் ஆஃப் இயர்ஸ் ஆஃப் பர்ச்சேசஸ்னு அர்த்தம், அதை நம்ம எடுத்துக்கலாம்.
அப்போது 9,000 அட்ஜஸ்டட் ஆவரேஜ் ப்ராஃபிட் அதை 2 இயர்ஸில் நம்ம மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து 18,000 வரும். தட் இஸ் கால்டு குட்வில் ஆஃப் த கம்பெனி. அவ்வளோதான், நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சாச்சு. தட்ஸ் ஆல்.